ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காமிக்க போகிறேன். சக்கரவள்ளி கிழங்குல புட்டு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு அரை கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் துருவி வச்சுருக்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா. அங்கே பாருங்கள் தேங்காய் அதில் ஒரு அரை மூடி எடுத்து துருவி வச்சுக்கலாம். சர்க்கரை, நெய் தேவைக்கேற்ப நெய் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏலக்காய் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் வாசனைக்கு ஏற்ப போட்டுக்குங்க. வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் கொஞ்சமாக கூட போட்டுக்குங்க. ஒரு 2-3 கூட போட்டுக்குங்க. பாருங்கள் உப்பு போட்டு, இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு புட்டுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சோண்டு உப்பு, இந்த பாருங்கள் உப்பு, அதை போட்டு பெசரிக்கலாம். நான் உங்களுக்கு பெசரிட்டு காமிக்கிறேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கட்டும். கொதித்தோடனே இந்தமாரி ஒரு தட்டில் துணியை போட்டு துணி போட்டால் அல்லது சும்மா நெய் தடவி கூட நம்ம தண்ணி கொதி வந்ததுலேருந்து ஒரு 5 நிமிஷங்க நல்லா வெந்துடும். நான் வைக்கும்போது காமிக்கிறேன். இங்கே பாருங்க, தண்ணி கொதி ஒரு துணியை போட்டு அந்த இதுக்கு கிழங்க துருவுனதை வேக போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி போட்டு மூடிடலாம். இது பாருங்க, தேங்காயும் துருவிட்டு வந்துட்டேன். இப்போ வேகட்டும். வெந்த பிறகு தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். நீ பாருங்க வெந்துருச்சு. 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். இதிலே இனிப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய், ஏலக்காய் தூள், ஒரு 50 கிராம் கிட்ட சர்க்கரை எடுத்துருக்கேங்க. தேங்காய், ஏலக்காய் தூள் போட்டோமா, அந்த பாருங்கள் நெய் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம். எல்லாம் ஊற்றி கிளற வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இந்த இதில் கரண்டி காம்பில் ஃபஸ்ட்டு கிளறிக்கிங்க. சுவையான சக்கரவள்ளி கிழங்கு புட்டு ரெடிங்க. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். புவனாராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியும் கூட, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுதான் சுவையான சக்கரவள்ளி கிழங்கு புட்டு ரெடிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சக்கரவள்ளி கிழங்கு புட்டு ரெடிங்க.